Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வேன் சாலையில் கவிழ்ந்த விபத்திற்குள்ளானதில் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரத்குமார் வழங்க கேட்கலாம். சரத்குமார், இந்த கோர விபத்து குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். செதுலூர் கிராம பகுதியில் இருந்து சுமார் 15க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளிகளை காஞ்சிபுரம் பகுதியில் வீட்டுமனை பட்டா பென்சிங் அமைக்கும் பணிக்காக வேனின் மூலமாக அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றனர். இந்த வேன் காவேரிப்பாக்கம் அருகே பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது வேனின் வேகத்தை கட்டுப்படுத்தும் விதமாக ஓட்டுநர் கீரை குறைத்து முயற்சி செய்திருக்கிறார். அப்போது எதிர்பாராத விதமாக வேன் சாலையில் குப்புற கவிழ்ந்து உருண்டிருக்கிறது. இந்த உருண்ட போது ஏற்பட்ட விபத்துல பார்ப்போமானால் வேனில் பயணம் செய்த ஆண் பெண் என சுமார் 15க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு கை கால் உடைப்பு, மண்டை உடைப்பு என பலத்த காயங்களானது ஏற்பட்டிருக்கிறது. காயமடைந்த அனைவரையும் அங்கிருந்த நபர்கள் 108 ஆம்புலன்ஸை வரவழைத்து வாலாஜா அரசு மருத்துவமனைக்கு தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றனர். காயமடைந்த அனைவர்களுக்கும் தற்போது மருத்துவர்கள் சிகிச்சையானது வழங்கி வருகின்றனர். மேலும் இதில் பலத்த காயமடைந்து உயர் சிகிச்சை தேவைப்படக்கூடிய நபர்களை வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கும் பணியிலும் மருத்துவர்கள் ஈடுபட்டு வராங்க. அதே நேரம் காயமடைந்த கூலி தொழிலாளிகள் உறவினர்கள் அனைவரும் தற்போது வாலாஜா அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்து பாதிக்கப்பட்டவர்களை கண்டு தற்போது கதறி அழுது வரும் காட்சிகளானது தற்போது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விபத்து காரணமாக தற்போது காவேரிப்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விபத்தில் சிக்கிய வாகனத்தை தற்போது அப்புறப்படுத்தி போக்குவரத்து நெரிசலும் சீர்படுத்தி இருக்கின்றனர். பராசக்தி, தகவலுக்கு நன்றி சரத்குமார். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.